Hi guys, welcome to Fatima Lakmail channel. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா full vlog தான். நான் வந்து 2 days என்ன டூர் பிளான் பண்ணியிருந்தோம் அதோடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றது தான் நான் இந்த vlogல ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நாங்கள் வந்து தர்காவுக்கு தான் வந்து போயிருந்தோம். எந்த தர்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து சொல்லலை. இது வந்து எந்த தர்கா அப்படின்னு சொல்லாமல் நான் தர்காவுக்கு போயிருந்தேன் அப்படின்னு தான் வந்து vlogல நான் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போயிருந்தேன் அப்படின்ற எந்தெந்த லொக்கேஷன் அப்படின்றதுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், தர்காவில் கொஞ்சம் சில ஃபாத்தியாம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாத்தியா எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே வந்து கீழே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து மவுண்ட் ரோடு. அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பி நைட் ஒரு 8 o'clock இருக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து ரீச் பண்ணோம் மவுண்ட் ரோடு. அங்கே போனதும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இப்போ தான் அங்கே வந்து ரீச் பண்ணி சரி ஹோட்டல் எதனா பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஹோட்டலில் நாங்கள் வந்து மதியானமே சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோட்டலில் பிரியாணி எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த டிஷ்ஷஸில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். நாங்கள் 4 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் போட்டிருந்த ட்ரெஸ் இது தான். நான் வந்து வீட்டில் இருந்து கிளம்பும் போது அந்த ட்ரெஸ் போட்டுருந்தேன் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கள் மம்மி இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் டே தான் இது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அது அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணேன். நான் வந்து மிக்சடாக தான் வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ரெண்டுமே கலந்து தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரூம் எதுவுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல வீடியோ. இது எங்கள் மம்மியுடைய அவுட்ஃபிட் ஷால் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து பாண்டிச்சேரி. இது வந்து பாண்டிச்சேரியில் இருந்த காந்தியோடைய மண்டபம் ஸ்தலம், அது மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பீச்சுமே நான் இந்த vlogல ஸ்மால் vlog மாதிரி காட்டியிருக்கேன். ஷார்ட் vlogs எல்லாமே அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இதுதான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இது எங்கள் டேடி, இது எங்கள் பாட்டி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு ஸ்டில் இருந்துச்சு அதில் எடுத்தது. அதுக்கப்புறம் பீச்சில் ஒரு ஸ்மால் vlog மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அங்கே சுற்றிக்குமே இது வந்து சென்னை பீச்சில் இருக்கும் போது, அதாவது நாங்கள் மவுண்ட் ரோட் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ எடுத்த ஒரு vlog. மொத்தமே நாங்கள் 2 days முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே கலந்து காமிச்சிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. நாங்கள் வந்து இது பீச் சென்னை பீச்சோடைய ரூட் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே 2 days ட்ரிப் பிளான் பண்ணோம். ஆனால் 2 daysக்கு மேலேயே ஆகிடுச்சு. 3rd day half day தான் நாங்கள் வந்து அங்கேருந்து எல்லாமே முடிச்சுட்டு பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகணும். பாண்டிச்சேரியில் தான் ஆக்சுவலி ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டேவும் பண்ணோம். ஃபஸ்ட் டே பாண்டிச்சேரி தான் நாங்கள் வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது லாஸ்ட் டே தான் நாங்கள் சென்னையில் கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணல. ஓகே காய்ஸ், இதுதான் எங்களுடைய இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை பீச்சில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தோம் அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கேன். கிளியராக எடுக்க முடியல ஆக்சுவலி. நான் வந்து வீடியோ எடுக்கிற vlog உங்களுக்கு வந்து எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்ன வீடியோவே போடவே இல்லை, எதுவுமே ஒரு வீடியோ கூட அப்லோட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது நாங்கள் வந்து பீச்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்பும் போது எடுத்த ஒரு வீடியோ இது. பீச்லேருந்து கிளம்பும் போது எடுத்த வீடியோ காட்டியிருந்தேன். இது எல்லாமே போகிற ரூட்ஸ் தான். அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பிளானில் உங்கள்கிட்ட நான் காட்டியிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம பீச் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து ஃபுல் பிக் vlog. அந்த 3 daysக்குள்ளே இருக்கிற அந்த நாங்கள் வந்து டூர் பிளான் பண்ண டூரை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது போகிற வழியிலேயே இது எல்லாமே பீச் எல்லாமே முடிச்சுட்டு தென் ஒரு இது வந்து என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழி, அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி போகிற ரூட் தான் நான் அதை வந்து காட்டியிருந்தேன்.
இது நான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வர ரூட்ஸ் எல்லாமே நாங்களுக்கு வந்து நான் கிளியராக காமிச்சிருக்கேன். அந்த நல்லா க்ரீனியாக இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா இது நல்லா க்ரீனியாக இருந்துச்சு. அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் பிக்லாமே நான் எடுத்தேன், ஆனால் நான் இதில் ஆட் பண்ணல பிக்ஸ் எல்லாமே. அப்படி தான் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் யார் யார் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் பாட்டி, எங்கள் டேடி, எங்கள் மம்மி 4 பேர் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்கள் டேடி வந்து கார் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க, அதையுமே நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். யார் கார் ட்ரைவ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, எங்கள் டேடி தான். நான் போகிற ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் போகிற ரூட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப சில் கிளைமேட். இது வந்து ஈவினிங் டைம் தான், கிட்டத்தட்ட ஈவினிங். இது வந்து பீச் ரோட், அதாவது நான் எதுவுமே வந்து கிளியராக காட்டல உங்களுக்கு. பீச்சிலேருந்து பாண்டிச்சேரி பீச் அப்படி காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து அங்கங்கே சில பிக் தான் வந்து நான் எடுத்தேன். அதோடைய இதுதான் நான் உங்களுக்கு வச்சு காட்டிகிட்ருக்கேன். நான் எங்கெங்கெல்லாம் நான் போனேன் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிள் விலாகாக காட்டியிருக்கேன். இது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் நான் ரொம்ப லாங் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்கன்னா, எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் வந்து இப்போது சென்னையிலேருந்து இப்போ எல்லாமே நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஃபால்ஸ் நாங்கள் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் எல்லாமே போனது. ஃபஸ்ட்டு நாங்கள் பாண்டிச்சேரி தான் நாங்கள் வந்து கிளம்பணுமே. பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் தர்கா. பாண்டிச்சேரி போயிட்டு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக பீச்சில் எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து தர்காவுக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் டே மவுண்ட் ரோட் தர்காவுக்குமே நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த மவுண்ட் ரோட் தர்காவில் சில பிக்ஸ் எடுத்தேன், அதை நான் வந்து சில வீடியோஸ்லாம் எடுக்காததுனால நான் இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் எங்கெங்கே போனேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் சொல்கிறேன். இந்த ஒரு 3 days ட்ரிப் 4 days ட்ரிப்பில் இதுதான் நடந்துச்சு. மொத்தமே வந்து 2 days தான் நாங்கள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணோம். ஆனால் இது வந்து 4 days கிட்ட ஆயிடுச்சு ட்ரிப் எல்லாமே சேர்த்து. ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து கடைசியாக பீச் தான் போயிருந்தோம். கடைசியாக எல்லாமே முடிச்சுட்டு வேறு ரூட்டாக வந்து சென்னை வந்து செய்யணும். சென்னை வந்துட்டு அங்கே ஒரு சில எல்லாமே பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்டே பண்ணோம். எங்கள் டேடி கார் ட்ரைவ் பண்ணுறதையும் நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க, செம்மையாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க எங்கள் டேடி. நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லியிருந்தேன் வீடியோக்காக. அங்கே சில பிக்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அதெல்லாமே நான் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்றதுனால அங்கங்கே ஸ்டாப் பண்ணி பிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ இது நான் கொஞ்சம் என் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பீச் எல்லாமே கொஞ்ச நேரம் நான் பீச்சில் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டே இருந்தேன் நான் கொஞ்ச நேரம். இப்போ அப்படியே வந்து ஒரு 8 o'clock மேலே ஆகிடுச்சு. பீச்சுக்கிட்டே செம்மையாக இருட்டிடுச்சு. ஓகேவா, 8 o'clock அப்படியே கரெக்டாக நினைக்கிறேன். டைம் சரியாக தெரியல. நான் எடுத்த பிக்ஸ் எல்லாமே நான் மாற்றி எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, செம்ம டிராஃபிக் வேறையா, அதனால நான் உங்களுக்கு ஒழுங்காக வந்து பிக் எல்லாமே எடுக்க முடியல.
guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோ தேடி வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணிக்கோங்க.